Hi troop. So morning coffee. அது ஷூட்டிங்னால ஆறி போய் ஒரு ஹாஃப் சூடு ஹாஃப் ஆறி போன ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பட் எனி ஹவ் இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் வீடியோஸ்னால கொஞ்சம் டைம் எடுக்குது டு கெட் டு ஃபார்ம். ஸோ குடிச்சிட்டே பேசுவோம். ஓகே. ஸோ காஃபி அகெயின் கம்மிங் பேக் டு காஃபி வந்து ஒரு இமோஷனுங்க. லைக் யூனோ எனி ஸ்டேஜஸ் ஆஃப் டைம்ல காஃபி தான். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம் சேட், டிப்ரெஸ்ட், இல்லை எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது கூட வி நீட் டு ஹாவ் அ பிரேக் அண்ட் ஹாவ் அ காஃபி. நோ மேட்டர் வாட், என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் தட் இஸ் வாட் யூனோ நம்ம டெய்லியும் நம்மளை கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கு காஃபி. ஹாஸ்பிட்டலில் கூட காஃபி இருக்கு, எங்கே பார்த்தாலும் காஃபி இருக்கு. ஸோ பேசிக்கலி நான் ஒரு காஃபி லவர். டீ, எஸ், காஃபி லவராக இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த காஃபிலேருந்து ஒரு மேபி ஒரு யூனோ ஒரு 2 months ஒன்ஸ் ஆர் மேபி ரொம்ப ரேரஸ்டில் எனக்கு அந்த காஃபி வேண்டாம், இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஜிஞ்சர் டீ குடிக்கணும், இல்லை மசாலா டீ குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அது ட்ராவல். பட் அது எப்பயாவது வெரி ரேர். But I'm a coffee lover only. ஸோ காஃபீஸில் இது வரைக்கும் நான் குடிச்ச பெஸ்ட் காஃபி அப்படின்னா ரீசெண்டாக விட்டுருந்த அந்த ஹேசல்நட் காஃபி. ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு ஹேசல்நட் காஃபி தெரியும்னு தெரியல. பிகாஸ் என்னோட சர்க்கிளில் ஹேசல்நட் காஃபி நான் தான் ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்கேன். போய் குடிப்பேன். ஒரு ஸ்பெசிஃபிக் கடையில் தான் ஃபர்ஸ்ட் நான் குடிக்க ஆரம்பித்தேன். வேளச்சேரியில் வந்து ஐ திங்க் சாஸ்திரின்னு நினைக்கிறேன், இல்லை ஷிஸ்தா, ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் நேம்ஸ் ஆஃப் த ஷாப். இனிமேல் நான் அந்த பர்டிகுலர் நேம்ஸ் ஆஃப் த ஷாப்லாம் நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐம் லெட்டிங் மை ட்ரூப் நோ, நீங்களும் போய் அங்கே யூல் ஹாவ் அ பெட்டர் காஃபி டே. ஸோ அங்கே ஹேசல்நட் காஃபி ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி வெரி 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 அமேசிங். அண்ட் மோரோவர் காஃபியில் வந்து சுகர் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த யூனோ வாட் இஸ் தட் கால் கருப்பட்டியை போட்டு குடிச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த கருப்பட்டி பவுடர் ஃபார்மில் கூட இப்போ இருக்கு. ஸோ அதை போட்டு குடிச்சா இட் வில் பி அமேசிங்லி குட். அண்ட் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கஸ்ட் காஃபி மாதிரி இருக்கும். அண்ட் ஐ லவ் இட். கருப்பட்டி காஃபி ஐ லவ் இட். ஸோ அகெயின் கம்மிங் டு கருப்பட்டி காஃபி, எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஐ யூஸ் டு கோ டு ஈசிஆர் கருப்பட்டி காஃபி. ஐ திங்க் ஆலடிப்பட்டியான்னு நினைக்கிறேன். நவ் ஐ ரிமெம்பர் த ஷாப். சி, ஸோ சர்டன் திங்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர். அதெல்லாம் வந்து டோன்ட் மைண்ட், ஐ ட்ரை டு ரிமெம்பர் திங்ஸ். ஓகே. ஸோ அங்கே ஆலடிப்பட்டியானில் கருப்பட்டி காஃபி இஸ் அமேசிங். ஜஸ்ட் 25 rupees a cup. வெரி 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 குட் இன் டேஸ்ட். வெரி வெரி குட் இன் டேஸ்ட். அடிச்சுக்க முடியல எனக்கு அந்த காஃபியை. yeah, so this is all about coffee. And ஒரு ஹோட்டல் நான் போயிருந்தேன். லைக் இட் இஸ் ஐ ரிமெம்பர் இட் இஸ் it was ஒரு 3-4 not 3, it is like 5-6 years back. அப்போ வந்து I went to a 4-star, I mean it's not 3-star but it's 4-star ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு there was an event. அந்த ஈவெண்ட்ல நானும் இருக்கேன். அங்கே வந்து they offered me a coffee very early in the morning. அதை வந்த உடனே they offered me a coffee, but that cup was so rich and so heavy. இதுவும் ஹெவியாக தான் இருக்கு பிகாஸ் இட்ஸ் a mud cup. பட் இதோட இன்னும் நல்ல ஹெவியாக இருந்துச்சு. இட்ஸ் a glass cup. ஓகே. ஸோ அந்த கப்பில் நம்மளுக்கு வந்து காஃபி கொடுத்தாங்க வித் த ட்ரே அந்த இந்த சாசர் இருக்கு வித் சுகர்ஸ். they gave me a coffee. ஒரு சிப்பு தாங்க எடுத்தேன். டு பி ஃப்ரங்க், டு பி ஹானஸ்ட், அந்த ஒரு சிப்பு வந்து இட் வாஸ் டாப் நாட்ச். அந்த யாரு அது இது குக் வித் கோமாளியில் ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், அவர் வந்து சொல்லுவார் டாப் நாட்ச். அந்த டாப் நாட்ச் அப்படிதான் இருக்கும். ஸோ ஐ லவ் தட் காஃபி.
and that was, I mean, it is a 4-star hotel. நிறைய ஹோட்டல் போயிருக்கிறதால அது பர்டிகுலர் நேம் தெரியல. பேட் இன் ரிமெம்பரிங் த நேம்ஸ் அண்ட் சொல்றதுக்கு ஐ எம் சோ பேட் இன் இட். அவாய்ட் இட். இனிமே வந்து ஐ ஃபோக்கஸ் அண்ட் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான நேம்ஸ் வந்து எந்த ஹோட்டல் போனேன், என்ன நல்லா இருந்துச்சு. நான் சொல்றேன், பேசிக்கலி ஐ எம் அ ஃபுடி கேர்ள். ஐ லைக் டு ஈட் ஃபுட் இன் வேரியஸ் ஹோட்டல்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அப்படி கேட்டிங்கன்னா அப்படி யோசிச்சு பார்த்தா அந்த பிக்கு அதெல்லாம் ஐ வில் நாட் ஈட். பட் சீ ஃபுட்ல ஐ ஹவ் ட்ரைட் ஸோ மச் ஆஃப் whatever is available in Tamil Nadu, I've eat so far. And yeah, so I'll try to உங்ககிட்ட சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா நான் இங்க சாப்பிட்டேன் இது சூப்பரா இருந்துச்சு, because I love to share it. நீங்களும் you can go and have a food, have a nice day there. Yeah. And I just wanted to know, நீங்க உங்களுக்குலாம் எப்படி, லைக் how do you make coffee? Like how do you make coffee in the sense, எல்லாரும் கையில தான் போடுவாங்க, அடுப்படியில தான் பால் சட்டி வச்சு பால் காய்ச்சி காஃபி பவுடர் போட்டு சுகர் போட்டு எல்லாரும் நார்மலா பண்றது தானே பண்ணுவாங்க. நீ என்ன கேட்குற அப்படின்னு. நாட் இன் தட் வே. நீங்க காஃபி எப்படி போடுவீங்க? இந்த சென்ஸ் ஃபில்டர் காஃபியா இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஐ லைக் ஃபில்டர் காஃபி, பட் ஃபில்டர் காஃபி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஃபில்டர் காஃபி வந்து கடைக்கு போனதான் குடிக்க முடியுது. வீட்டில எல்லாம் இன்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ். டக்குன்னு போடுறதுன்னா இன்ஸ்டன்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபில்டர் காஃபிலாம் இப்போ இந்த கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கடையில் குடிக்கிறது அப்படிதான் இருக்கும் இந்த ஃபில்டர் காஃபிஸ். அண்ட் இப்போ நான் வந்து ஐ யூஸ் எலக்ட்ரிக் குக்கர் டு பாயில் மை மில்க். அண்ட் அதுலேருந்து ஐ யூஸ் டு காஃபி ஐ மேக். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க. பிகாஸ் ஒரு காஃபிக்கு வந்து ஐ திங்க் ஸோ காஃபி அப்படி கிடையாது. காஃபிக்கு வந்து மில்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மில்க்குக்கும் ஒரு டேஸ்ட் வரும். அண்ட் ஒரு கருப்பட்டி போட்ட ஒரு டேஸ்ட் வரும், சுகர் போட்ட ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இட் இஸ் அ nice milk. I don't want to mention the milk name. And it is a karpatti sugar. Sugar சொல்லக்கூடாது, இது கருப்பட்டி whatever it is, sweetener போட்டு எனக்கு வந்து அந்த ப்ராத் இருக்கணும். எனக்கு அந்த நுரை வந்து வெரி வெரி மேண்டேட்ரி. இருந்தால் எனக்கு இன்னும் கேப்டிவேட்டிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க். I don't like this, and I wanted to know, எனக்கு தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஆடைன்னு ஒரு பாட்டு வந்து பிடிக்கும். அது ஆடைன்றது ரைட் வேர்டு சொல்ல, ஏடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஏன்னா ஐ டிஸ்லைக் இட். ஸோ ஒரு தடவையும் நான் இப்போ வீட்டில் இருந்தேன்னா நான் ஃபில்டர் பண்ணி அந்த வடிகட்டி இருக்கும், யூஸ் டு ஃபில்டர் இட், நோ ப்ராப்ளம். ஆனால் கடைக்கெலாம் போயிட்ட அப்புறம் அவங்க ஆடையோட தான் கொடுப்பாங்க. நான் வந்து அதுக்கு பிஃபோர் ஹேண்டாகவே மென்ஷன் பண்ணிவிடுவேன், எனக்கு ஆடை வேணாம், அது வடிகட்டி கொடுத்துருங்க. ஆடைன்னு சொல்லுவேன், ஏடுன்னு சில பேர் புரியும், சில பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ 2 வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி எனக்கு இது 2 கொடுத்துடாதீங்க, எனக்கு வந்து காஃபி வந்து கொடுங்க இது இல்லாமன்னு சொல்லும்போது அவங்களும் ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதில் இருக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆடை இருக்கும், கொஞ்சம் இருக்கும், இல்லை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். நான் திருப்பியும் கேட்டால் வந்து நான் வேணாம், நீங்கள் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் சில பேர் வந்து பண்ணி கொடுப்பாங்க, ஆப்ஜெக்டே பண்ணாமல், ஒரு மூஞ்சி சுளிக்காம, they understand it and they'll do it. பட் சில பேர் வந்து they'll not understand, ஒரு மூஞ்சி காட்டுவாங்க, நான் தான் பண்ணிட்டேன்னு எதன் தடவை பண்ணுறதுன்ற மாதிரி they'll get frustratedன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் எனக்கு பிடிக்காது ஆடை. ஐ நோ ஆடை வந்து பாலில் ஃபார்ம் ஆகுது, பால் குடிக்கிற ஆடை வேணாமா, ஆடை ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆடை வந்து
இன்னும் ஸ்கின் பிரைட்டன் பண்ணணும்னு சொல்லுவாங்க சில பேர். தேர் ஆர் லாட் மோர் திங்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் லைக் ஹார்டிங். ஐ ஒன்லி லைக் காஃபி. Not, I mean, particularly coffee with and நொர கம்மி. அது எனக்கு பிடிக்கும். ஸோ காஃபி குடிக்கிறதோட ஹவு வி ட்ரிங்க் காஃபி அப்படின்றது இருக்குல்ல. லைக் இந்த ப்ரெசன்டேஷன், இந்த காஃபி வந்து எப்படி இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த கிளாஸ் கப்பில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சர்டன் வேஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு காஃபி வந்து யூனோ டம்ளர்ல குடிக்கிறதோட மட் கப்ஸ்ல குடிக்க எனக்கு பிடிக்கும். ஸ்மால் கப்ஸ்ல குடிக்க பிடிக்கும். ஸ்மால் கப்ஸ்ல அதுதான் மட் கப் மெயினா எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இப்படி ஒரு மட் கப் இப்போ ரீசெண்டா வாங்கினேன். இஃப் யூ வாண்டட் டு நோ வேர் நான் இதை எங்க வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கிவ் மீ அ கமெண்ட். ஐ லெட் யூ நோ நான் எங்க வாங்கினேன். உங்களாலேயும் வாங்க முடியும் இப்போ. ஸோ ஐ லெட் யூ நோ இஃப் யூ வாண்ட் டு நோ வேர் ஐ பாட் திஸ். நைஸ் கப்புங்க, பார்க்க எவ்வளோ டீசெண்டாக இருக்கு. வெரி ப்ரொஃபஷனல். இது ஓல்டு ஒரு விண்டேஜ் ஸ்டைல் கப் மாதிரி இருக்கு. ஐ லவ் இட். பர்டிகுலர் கலர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மைல்டு, ஒரு காம். அந்த ஒரு இவ்வளோலாம் யோசிக்கணுமா ஒரு கப்புக்கு அப்படின்னு யோசிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ச்சேசிங் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். ஐ கோ ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ச்சேசிங். இஃப் ஐ லைக் இட் ஐ பை இட். எனக்கு பிடிச்சிச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு காசு இருக்கோ இல்லையோ நான் யோசிக்க மாட்டேன். இனி எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இஃப் ஐ லைக் இட், எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி இஃப் ஐ லைக் இட் ஐ கோ ஃபார் இட், நோ மேட்டர் வாட் எவர் ஸ்டாப்ஸ். காஃபி இஸ் ஓவருங்க. ஸோ இன்னொரு விஷயம் அபவுட் த காஃபி எனக்கு தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க? ஏன்னா நான் இப்படிதான். ஒன்ஸ் ஆஃப்டர் காஃபி குடிச்ச அடுத்த மொமெண்ட் வாட் ஐ டூ யூனோ, பாருங்க. இட்ஸ் ஆக்வர்டுங்க. காஃபி குடிச்சோன்னே வாட்டர் குடிச்சிட்டு அது வாய் ஃபுல்லா வாட்டர் வச்சுட்டு அதுவும் கொப்பளிச்சு குடிச்சு கல்ப் பண்றதெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆக்வர்ட் டு டூ அவுட் சைட். பட் என்ன நடந்தாலும் நான் எங்க இருந்தாலும் ஒரு அதை சொன்ன 4 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் சரி இல்லை எங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஒன்ஸ் ஆஃப்டர் காஃபி உடனே வாட்டர் குடிச்சு ஐ ஜஸ்ட் காபிள் அண்ட் ஐ ட்ரிங்க் இட். தட்ஸ் ஹவ். ஓகே, ஸோ இதை நான் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அந்த டேஸ்டே வாயில நிற்காது, நீ ஏன் இப்படி பண்றேன்னு. பட் எனக்கும் அப்படி எனக்கு ஃபீல் ஆனது இல்லை. டேஸ்ட் என் வாயில தான் நிற்கிது. அந்த நான் காஃபி குடிச்சேன்றது என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஐ மீன் என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் அந்த வாய் ஃபுல்லா காஃபி டேஸ்ட் இன்னும் இருக்கு. ஸோ எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்க? இட் இஸ் யூனோ ஒன் ஆஃப் மை ஆக்ஷன் விச் ஐ நெவர் மிஸ் டு டூ. ஸோ எத்தனை பேர் இப்படி பண்ணுங்க? ஐம் கியூரியஸ் டு நோ. அண்ட் நான் ஏன் பர்டிகுலரா வந்து அந்த காஃபி குடிச்ச உடனே வாட்டர் குடிக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. மைண்ட் செட் இல்லைன்னாலும் இட் இஸ் நாட் மைண்ட் செட், இட் இஸ் அ குட் திங் தான். இட் இஸ் அ ப்ராக்டிகலி எஸ் திங் தான். ஸோ விச் இஸ் காஃபி குடிச்சோடனே காஃபீஸ் வந்து வில் ஸ்டே இன் யுவர் டீத். ஸோ உங்கள் டீத் ஃபுல்லாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டெயின் ஆகிறதுக்கு, ப்ரௌனிஷோட ஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இஸ் ஹை. இப்போ இல்லைனாலும் இம்மீடியட்டாக இல்லைனாலும் இட் வில் டேக் சம் டைம். அண்ட் அந்த பல்லு எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் ஒட்டி கரை பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு வர்ஸ் மை டீத். ஏன்னா திருப்பி சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு வர்ஸ் மை டீத். ஸோ நான் தண்ணி குடிச்சு ஐ கோகல் இட் அண்ட் ட்ரிங்க். பண்ணியும் என்னமோ என் வாயில வந்து அந்த காஃபி டேஸ்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் வேனிஷ்ட். ஸோ டு நாட் ஹாவ் டு வரி. அண்ட் திஸ் இஸ் மீ. யாரு வந்து நீ இப்படி இருக்க, தண்ணி குடிக்கிற, இப்போ நீ வந்து இப்படி காஃபி குடிக்கிற, அது பண்ற, நோ 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 நோ. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஐ டு இட். திஸ் இஸ் மீ. அண்ட் ஐ ஹோப் மை ட்ரூப் இஸ் ஆல்சோ லைக் தட். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க நான் நம்புறேன். அண்ட் அப்படிதான் இருக்கணும்.
எஸ். ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் வித் காஃபி. என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர், காஃபியே குடிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆர்டர் இட் அட்லீஸ்ட் அண்ட் ட்ரிங்க் காஃபி. எங்க நம்ம வந்து வாழ்றதே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு தானே. அதுவே பண்ணக்கூடாதுன்னா ஏன் வாழணும், ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இஃப் யூ ஹாவ் எனி திங் டு டெல், கமெண்ட் பண்ணுங்க. And please like and subscribe my YouTube channel and support me. I hope you'll support me every time. So உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, ஓப்பனாக சொல்லுங்க. I'll read every specific comments which you're talking to me and I'll answer it, okay? To my level best, okay? Thank you. Bye-bye.